கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில் நம்மோடு கூட பேசும்படியாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான வார்த்தை ஏசாயா 46வது அதிகாரம் 1வது வசனம். பேல் பணியும் நேபோ குனியும். இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தது தான் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி என்னுடைய வேலைகளை எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. திரும்ப இதை நான் முன்னாடி படிக்கலை. நான் இப்போ பைபிள் ரீடிங் பண்ணிட்டு இருக்கிறது ராஜாக்களில் பைபிள் ரீடிங் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இந்த வார்த்தை திடீர்னு ஆண்டவர் என்னுடைய சிந்தைக்கு கொண்டு வருகிறார். இந்த காரியங்களை சிந்தைக்கு ஞாபகப்படுத்துகிறார். பேல் பணியும் நேபோ குனியும். அதை நான் என்ன பண்ணுறேன், என் சிந்தைக்குள்ளே வந்தோன்னே அது சிந்தையில் ரொம்ப அதிகமாக மேலோங்கி நிற்கிறது. ஆண்டுடைய ரேமா வந்துருச்சு, சிந்தையில் அதிகமாக மேலோங்கி நிற்கிது. உடனே நான் என்ன செய்கிறேன், அதை மறுபடியும் நான் என்னுடைய வாய்களில் சத்தமாக உச்சரிக்கிறேன். வேல் பணியும் நேபோ குனியும். இதை சொல்ல 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 ஆவியானவர் அப்படியே ஒரு அத்தாரிட்டியை கொடுக்குறார், இந்த காரியங்களை கொடுக்குறார். அப்போ காரியம் என்ன அப்படின்னா, என்ன இது வேல், என்ன இது நேபோ அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், விக்கிரகத்தின் காரியங்கள் பின்னாடி நம்மளுக்கு காரியம்லாம் வருது. விக்கிரகங்களை குறித்து ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் எப்பவுமே ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு கான்சியஸ் கொடுத்துருக்கிறார். என்ன கான்சியஸ் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய ஜனங்கள் என்ன செய்யணும், விக்கிரகங்களுடைய காரியங்களுடைய அந்த சூழ்நிலையை அறிஞ்சு அதற்கு தங்களை விலக்கி காத்துக்கொள்ளணும். விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்ளுங்கள், விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடிப்போங்க, இப்படி எல்லாம் காரியங்கள் இருக்குது. எந்த விக்கிரகத்தையும் நீங்கள் வணங்காதீங்க. விக்கிரகத்தின் காரியங்கள், விக்கிரக ஆராதனைக்கு இணையாக சில காரியங்கள் சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவர் அருவருக்கிறதான ஒரு காரியம், ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். சிந்தையில் வேலையெல்லாம் செய்துட்டு இருக்கும்போது, வேதத்தை படிக்கும் போது இல்லை, வேலையில் கிறிஸ்துவை பார்த்துட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கும்போது இந்த காரியத்தில் சிந்தையில் மேலோங்கும்படி ஆண்டவர் கொடுக்குறாரு. பேல் பணியும் நேபோ குனியும் என்கிற இந்த வார்த்தை. இந்த யார் இந்த பேல், யார் இந்த நேபோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பார்க்க ஆரம்பித்தேன். என்ன அப்படின்னா, பாபிலோனிய தெய்வங்கள் தான் இந்த வேல் நேபோ, இதெல்லாம் பாபிலோனிய தெய்வங்கள். பாருங்கள், அந்தந்த தேசத்துக்கு அந்தந்த விக்கிரகங்கள் இருக்குது. அந்தந்த தேசத்தில் அந்தந்த விக்கிரகங்களை ஆராதிப்பாங்க, அவைகளுக்கு அந்த பேரிட்டு சொல்லுவாங்க. இப்போ நாம் இருக்கிற இந்த தேசத்திலே விக்கிரகங்களுடைய பெயரை சொல்லி அழைக்கிறாங்க. இதெல்லாம் ஆவிகள் என்னென்ன ஆவிகள் கிரியை செய்து இதுக்கெல்லாம் யுத்த ஜெபம் பண்ணுறவங்களாம் இதை ஜெபம் பண்ணுறாங்க, அந்த ஆவிகளுடைய பெயர்களை சொல்லியெல்லாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, வேல் பணியும் நேபோ குனியும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி அது ஒன்றுமே பண்ணாது. பாருங்கள், நேபோவை ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறாங்க சிஸ்டர். பேல் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய போஸ்டரில் இருக்கிறது தான் அந்த பேல். அதெல்லாம் என்ன அப்படின்னா பாபிலோனிய தெய்வங்கள், பாபிலோனிய தெய்வங்கள். அப்போ இந்த காரியங்களை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், பாபிலோனில் அந்நிய தெய்வத்தின் அந்த பாபிலோனுடைய தெய்வத்தினுடைய அந்த காரியங்கள் தான் இந்த பேல் நேபோ. இதெல்லாம் இந்த பாபிலோனில் நிறைய தெய்வத்தை ஆராதிக்கிறாங்க. இந்த பாபிலோனை குறித்து சொல்லும் போது காரியம் என்ன அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் 18வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். இந்த பாபிலோனை குறித்ததான அந்த காரியங்கள் அது எப்படியும் என்ன அப்படின்னா, அது அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடு. அசுத்த ஆவிகளுக்கு அதுதான் காவல் வீடு. அது பேய்களுடைய குடியிருப்பு, சகல அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடு. அந்த விக்கிரக ஆராதனை செய்கிறதான இடம்தான் இந்த பாபிலோன். அது பாருங்கள் என்ன அப்படின்னா, பேய்களுடைய குடியிருப்பு, அசுத்தாவிகளுடைய காவல் வீடு அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தல் 18:2 நம்ம பார்க்குறோம். இந்த பிளாக் மேஜிக்கெல்லாம் அதிகமாக இந்த பாபிலோனில் தான் செய்வாங்க. அப்படிப்பட்ட இந்த பாபிலோன் தேசத்தில் தான் யாரை கூட்டிகிட்டு போனாங்க, சிறைபிடித்து கொண்டு போகப்பட்ட தானியேல் தன்னுடைய அத்தனை காலங்கள் அங்கே தான் அவர் வாழ்ந்தார். 3 சாம்ராஜ்யத்தை பார்க்குறாரு. ஆமாம், பாபிலோன், மேதியா, பெர்சியா சாம்ராஜ்யத்தெல்லாம் அவர் பார்க்குறாரு. அந்த காரியம்லாம் பார்க்குறாரு. ஆனால் எல்லாத்துலேயும் அவருடைய காரிய ஜெயமாக இருக்குது. அந்த இடத்துல ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கிறாரு. கர்த்தருக்கு பிரியமானவன், அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் அவன் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே நிற்கிறாரு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்கெல்லாம் அங்கே பிறந்து உருவாகிற அந்த தலைமுறைகள்லாம் ஆண்டவருக்கு உண்மையாக வர்றாங்க. செருபாபேல் ஆலயத்தை கட்டி அங்கே பிறந்தவர் பாருங்கள், அந்த செருபாபேல் அவரெல்லாம் அந்த தெய்வத்தினுடைய பெயர் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஏன்னா அங்கேயே பிறந்தவர் அவர். அப்போ பாருங்கள், அவங்கெல்லாம் அங்கேருந்து ஆண்டவருக்கு உண்மையாக அவங்க ஆலயத்தை கட்டக்கூடிய அந்த ஒரு அபிஷேகத்தை அவங்க மேலே வச்சாங்க. அப்போ இங்கே அந்த பாபிலோனிய தேசத்திலே இருக்கக்கூடிய இந்த தெய்வங்களுடைய பெயர், இதெல்லாம் பிரதான தெய்வங்கள். இதெல்லாம் என்ன அப்படின்னா, நேபோ, வேல், அதை அப்படியே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்கள் சிஸ்டர், நான் சொல்ல இஸ்டார், இதெல்லாம் இதனுடைய பேரெல்லாம். மார்த்தூக் அப்படிங்கிற தெய்வம், வேல் அப்படிங்கிற தெய்வம், நேபோ அப்படிங்கிற தெய்வம், இஸ்டார் அப்படிங்கிற தெய்வம். இதெல்லாம் இந்த பாபிலோனில் அவங்க ஆராதித்த தெய்வங்கள், முக்கியமான தெய்வங்கள். இந்த மார்த்தூக் அப்படிங்கிற தெய்வம், அதை அப்படியே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுங்க. இந்த தெய்வம் என்னென்னா, இதுதான் முதன்மையான ஒரு தெய்வம், முதன்மை கடவுள் பாபிலோனியர்களுக்கு. பல தெய்வங்களை அவங்க ஆராதிப்பாங்க. ஆண்டவர் ஒரு இடத்துல
கோவம் வந்து சொல்லுவார், இஸ்ரவேலே உன்னுடைய பட்டணங்களின் லக்கமும் விக்கிரகங்களுடைய லக்கமும் சரி, அத்தனை விக்கிரகங்கள் இருக்குது. இஸ்ரவேல் வந்து சோரம் போய் விக்கிரகங்களை ஆராதிக்க ஆரம்பிச்சிடும். எல்லாம் அந்நிய தேசத்தில் கூடிக்கொண்டு அந்நிய ஜாதிகளை கூடிக்கொண்டு அநேக விக்கிரக வணக்கங்களுக்குள்ளே அப்படியே போய் அப்போ ஆண்டவர் கோவப்பட்டு இந்த வார்த்தையை சொல்வார். அப்போ பல தெய்வங்களை அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆராதிப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடவுளுடைய பெயரை வச்சு இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லையா, நம்ம வாழ்கிற இந்த தேசத்துலேயும் அப்படி தானே இருக்குது. அப்படி தான் பாபிலோன் தேசத்தில் மார்தூக் அப்படிங்கிற அந்த கடவுளை என்ன பண்ணுவாங்களாம், படைப்பு, நீர், விவசாயம், நீதி இதுக்கெல்லாம் பார்த்துக்கிறது இந்த மார்தூக் அப்படிங்கிற தெய்வம் அப்படின்னு சொல்லி ஆராதிக்கிறாங்க. அவங்க அந்த தெய்வத்தை அவங்க வந்து ஆராதிக்கிறாங்க. பாருங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள். அடுத்தது பாருங்கள், நேபோ அப்படிங்கிற தெய்வம் பாருங்க, நம்மளுக்கு ஏசாயா 46 கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நேபோ ஞானம் மற்றும் எழுத்துகளுக்கான கடவுள். இது வந்து இதுதான் அந்த முதன்மை கடவுளான மார்தூக்கோட மகன் அப்படின்னு சொல்லிட்டு ஆராதிக்கிறாங்க பாபிலோனிய மக்கள். அதே போல் தங்களுடைய தலைவிதியையே இதுதான் நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுத்துக்களை, ஞானத்தை இதுதான் பண்ணுது. பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் கேட்கும்போது எங்கேயோ நம்மளுக்கு லிங்க் ஆகிற மாதிரி தோணலை. இந்த தேசங்களில் இருக்கிறதான அந்த விக்கிரங்களோட லிங்க் ஆகிற மாதிரி தோணலை. எல்லாம் அப்படி தான் அந்த ஆவிகளுடைய அந்த கிரியைகள். அப்போ இதுதான் அந்த நேபோ அப்படிங்கிற தெய்வம். பேல் அப்படிங்கிற தெய்வம் இது வந்து எப்படி அப்படின்னா, இது வந்து ஒரு தனியாக இவனுக்கு ஒரு பெயர் இல்லை. இந்த பெயருடைய அர்த்தமே என்னென்னா தலைவன் அல்லது ஆண்டவன் அப்படிங்கிற ஒரு பெயர் தான். இதெல்லாம் வந்து இந்த முதன்மை கடவுளான மார்தூக்கை மரியாதையோடு அழைக்கிறதுக்கு தான் பேல் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி இந்த பாபிலோனிய அந்த காரியங்களெல்லாம் இருக்கிறது. அப்போ அந்த மார்தூக்கோட பேர் தான் பேல். அவனை மரியாதையாக மார்தூக்கை கூப்பிடுறது தான் இந்த பேல். இதுதான் ரொம்ப பிரதானமானது, அதுதான் பேல் அப்படிங்கிறது. நேபோ வந்து எழுத்துக்களுக்கு கடவுள். இப்படியெல்லாம் இவங்க வந்து ஆராதிக்கிறாங்க. அப்புறம் இஸ்டார் அப்படிங்கிற ஒரு கடவுளை ஆராதிக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி விக்கிரகத்தின் காரியங்கள் நிறைய அவங்களுடைய இஸ்டார். இதெல்லாம் என்ன அப்படின்னா, இது ஒரு பெண் தெய்வம். இது வந்து காதல், போர், அழகு மற்றும் பிரபஞ்சத்தின் இனப்பெருக்கம். அதுக்கெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து எங்கேயோ லிங்க் ஆகுற மாதிரி நமக்கு தோணுது இல்லையா இந்த தேசத்தில் இருக்கிற காரியங்களோட. அப்போ இப்படிப்பட்ட விக்கிரகங்களை ஆராதிச்சாங்க. இந்த விக்கிரக ஆராதனை, இந்த விக்கிரக வணக்கம், இந்த சூழ்நிலைகள் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஞாபகம் வரும். நிறைய காரியங்கள் பிரதான தெய்வங்களாக இதையெல்லாம் ஆராதிச்சிருக்காங்க. இப்பேற்பட்ட தேசத்தில் தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் உள்ளே போய் அவங்க ஜெயிச்சுட்டு வராங்க. இதான் இஸ்டார். அப்போ இதுதான் வந்து பெண் தெய்வம். இது வந்து பயங்கரமான இந்த போர், காதல், இந்த காரியங்கள், அதில் இச்சைகளை தூண்டுகிற ஆவியாக தான் எங்கேயுமே நம்ம நல்லா யோசித்து பார்க்கணும். எங்கே விக்கிரக ஆராதனை இருக்குதோ அங்கே விபச்சாரம் இருக்கும். இது நமக்கு நல்லா தெரியும். எங்கெல்லாம் விக்கிரக ஆராதனை காணப்படுகிறதோ அங்கெல்லாம் விபச்சாரம் இருக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பேல் பணியும் நேபோ குனியும் விக்கிரகங்களெல்லாம் ஒளிந்து போகும்னு ஆண்டவர் பேசுகிறாரு. நல்லா நம்ம அப்படியே யோசிச்சு பார்க்கலாம். பாருங்கள், பெலிஸ்தர் தேசத்தில் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி போயிருச்சு. உடன்படிக்கை பெட்டி போனதுக்கப்புறம் என்னாச்சு, தாகோனுடைய கோவிலில் வைக்கிறாங்க. என்னாச்சு, தாகோன் முதல்ல கீழே உழுகுது, மறுபடியும் ஏதோ வச்சா உழுந்துருக்குன்னு எடுத்து வைக்கிறாங்க. கை உடையுது, மூக்கு உடையுது, கடைசியில் உடலே உடையுது. இது நாள் வரைக்கும் தாகோனுடைய பூசாசாரிகள் என்ன பண்ணுறாங்களா, அந்த நிலைவாசப்படி மிதிக்க மாட்டாங்களா, ஏன்னா அதில் தான் அது உழுந்து உடஞ்சிருச்சான். அந்த மாதிரி உடனே எடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஐயோ கர்த்தரை வந்து நம்ம வந்து எப்படி பண்ண முடியாது, வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொல்லிட்டு காரியங்கள். அப்போ அதே போல் பாருங்கள், இந்த விக்கிரகத்தின் காரியங்களை நம்ம தீர்க்கதரிசிகளை என்ன பண்ணாங்கன்னு பாருங்கள். எலியா தீர்க்கதரிசி, வாங்க எந்த மட்டும் 2 நினைவுகளால் நீங்கள் குந்தி நடப்பீர்கள். பெரிய ஒரு காரியம் கர்மேல் பர்வதத்தில் நடக்குதில்ல, அக்னியால் பதிலளிக்கிற தேவன் தான் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக என்ன நடக்குது கர்மேல் பர்வதத்தில். எல்லா விக்கிரகங்களையும் அப்படி 850 பேரை வந்து எலியா வந்து கொண்டு போடுற அந்த சூழ்நிலைகளை, வெட்டி கொன்று போடுகிற அந்த காரியங்களை பார்க்க முடியும். ஆண்டவர் அருவருக்கிறதான ஒரு காரியம், ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். இன்றைக்கும் அப்படி தான். ஆண்டவர் ஏன் இந்த காரியத்தை சிந்தையில் கொண்டு வந்து இந்த காரியத்தை நம்ம அப்படியே இதை லிட்டரலாக எடுக்கிறது இல்லை. இன்றைக்கும் அப்படி தான். இது வந்து பாகாலுடைய தெய்வங்கள். அடுத்தது அப்படியே இதுதான் பாகால். இந்த அதிகமாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த காரியத்தில் ஆகாப் ராஜா பாருங்கள், இந்த எசபேல் வந்து பாகாலை வணங்கக்கூடியவ, பாகாலுக்கு ரொம்ப அப்படியே பக்தியாக இருக்கக்கூடியவ. அவள் என்ன பண்ணிட்டா, பாகால் கோவில்களை எல்லாம் உருவாக்கி அந்த இன்னொன்று நமக்கு தெரியும். இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு அருவருப்பு தோணுது இல்லையா, ஒரு அருவருப்பான காரியங்கள், அருவருப்பு. இதெல்லாம் வந்து அருவருப்பை உண்டு பண்ணக்கூடிய விக்கிரங்கள், ஒரு எரிச்சல் மூட்டும் விக்கிரங்கள், எரிச்சலை மூட்டிடும். நமக்கு பார்க்கும்போதே ஒரு இருதயத்தில் ஒரு எரிச்சல் உண்டாகும். நீச சொரூபங்களை நோக்காதே அப்படின்னு சொல்லி வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகள்.
காரியங்கள். இந்த வசனங்களை எல்லாம் நான் பைபிளில் படிக்காததுக்கு முன்னாடியே என்னுடைய தாயார் சொல்லி நான் கேட்டாச்சு. இந்த இந்த வார்த்தைகளை எல்லாம் அதை பார்க்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறையா தடவை அதை பார்க்கவே, அதை பார்த்தாலே ஒரு அப்படியே ஒரு அந்த அந்த மாதிரி ஒரு காரியங்கள். அப்போ என்ன அப்படின்னா இதெல்லாம் என்னென்னா அது ஒரு ஸ்பிரிட்டு, இதெல்லாம் ஒரு காரியங்கள். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு. விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளணும். விக்கிரகத்தின் கிரியைகளுக்கு ஏதோ சும்மாலாம் இந்த காரியம் நமக்கு வேதத்தில் எழுதப்படலை. ஏதோ அப்படியே போகிற போக்கில் அப்படியே எழுதிட்டு போயிட்டாங்களா இந்த பாபிலோனிய தேசத்தோட காரியங்களை பற்றி. இதெல்லாம் நம்ம இப்போ காலை வேளையில் பார்க்குறோம். எதற்கு இது அப்படின்னா ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன அப்படின்னா விக்கிரகத்தின் கிரியைகளுக்கு நம்ம விலக்கி காத்துக்கொள்ளணும். இதெல்லாம் ஆண்டவர் நிரூபித்து காட்டுறாரு. பாகால் தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் நிரூபித்து காட்டுறாரு. அக்னியால் பதில் தருகிற தேவனே தேவன் சொல்லி எலியாவுக்கு ஆண்டவர் ஒரு 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 காரியத்தை கொடுத்து ஒரு ஆவியை எழுப்பி, எலியாவினுடைய ஆவியை எழுப்பி இந்த மாதிரி காரியத்தை செய்யணும்னு சொல்லி கொடுத்து பெரிய ஒரு காரியங்கள் நடக்கிறது. கர்மேல் பர்வதத்திலே கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் விழுகிறாங்க. அப்போ எப்பேற்பட்ட காரியங்கள் நடக்குது. அதே போல் அக்னி சூளைக்குள்ளே போய் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வெளியில் வரும்போது இந்த உன்னதமான தேவனுடைய தாசர்களாக இவர்களுடைய தேவன் தான், இந்த தேவனுக்கு விரோதமான தூசணங்களை சொல்லுடைய வீடு எருக்களமாக்கப்படும் நேபுகாத் நேச்சார் யார் சட்டத்தை கொண்டு வந்தானோ அவனே எழுதும்படியே ஆண்டவர் செய்கிறாரு. நிரூபித்து காட்டுகிற தேவன், ஆண்டவர் நிரூபித்து காட்டுகிற தேவன், சீரியாவின் தேவன். பாருங்க, இந்த சீரியாவின் அந்த ஆள் நாகமான் வரான், படைத்தலைவன், பயங்கரமான வல்லமையானவன், பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் கட்டளை இடுகிறாரு. இவன் லெட்டர் கொடுத்து அனுப்புகிற ராஜா கிட்ட போய் அந்த சிறு பெண் சுவிசேஷம் சொல்லிட்டா. ஆனால் இஸ்ரவேல் ராஜாவுக்கு தெரியல, வஸ்திரங்கள் எல்லாம் கிழித்து கொள்றான். ஆனால் இங்கே வர சொல்லு, இஸ்ரவேலின் தேவன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எலியா என்ன பண்ணுறான், போ நீ யோர்தானில் போய் கழுவு அப்படின்னு சொன்னோன்னே அவன் கழுவ மறுக்கிறான். அந்த காரியம் நமக்கு சம்பவம் தெரியும். அப்புறம் போய் அவனுடைய வேலைக்காரன் சொல்கிறான், பெரிய காரியத்தை சொல்லியிருந்தா நீங்கள் செஞ்சுருப்பீங்கள. இவன் நினச்சிட்டு வரான், சிரியாவின் அதிபதி அந்த நாகமான் நினச்சிட்டு வரான் படைத்தலைவர். அவன் வெளியில் என்னோட குஷ்ரோகத்தை தொட்டு பார்த்து அவெல்லாம் நல்லாக்குமா நினச்சா இப்படி சொல்கிறானே, நீ போப்பா யோர்தானில் போய் 7 தடவை முங்கு. 7 தடவை முங்கி எழுதும்போது அந்த குஷ்ரோகம் நீங்களும். அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, இந்த தேவன் தான் முழுமையான ஒரு ரட்சிப்பு வருகிறது. சுகத்துக்காக அவன் வரல. அப்படியே எலியா தொட்டு அப்படியே சுகப்படுத்தி இருந்தால் அது அதோடு முடிஞ்சிருக்கும். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, அந்த வேண்டுதலையே ஆண்டவர் நிறைவேற்றுறாரு. புதிய ஏற்பாட்டிலே ஜனங்களுடைய அந்த வேண்டுதல் நிறைவேற்றப்படுகிறது. குஷ்டரோகிகளை தொட்டு சுகமாக்கினார் நம்முடைய தேவன். தொட்டு சுகமாக்குறாரு ஆண்டவர். எந்த சூழ்நிலையிலையும் எப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்கிறாரு பாருங்க. அங்கே எலியா தீர்க்கதரிசி சொல்கிறான், எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறான், போய் யோர்தானில் நீ முங்குப்பா, நீ 7 தடவை முங்கி எந்திரி, சிறு பிள்ளையின் மாம்சத்தை போலாகும். அதே மாதிரி காரியங்கள் நடக்கிறது. அதே போல் இந்த காரியம் நடக்குது. என்னென்னா ஆண்டவர் தொட்டு சுகமாக்கணும்னு அவன் விரும்புகிறான். அதே போல் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் அந்த காரியத்தை செய்து கொடுக்குறாரு. அப்போ பாருங்கள், அவன் சொல்கிற ஒரு வார்த்தை முழுமையான ஒரு ரட்சிப்பு அவனுக்குள்ளே கடந்து வருகிறது. என்ன வார்த்தை சொல்கிறான் தெரியுமா, நான் கொஞ்சம் எனக்கு இஸ்ரவேலோட மண்ணு வேணும், எனக்கு மண்ணு வேணும். எதுக்கு தெரியுமா இந்த மண்ணு, அவங்க பாருங்க அதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. எந்த காரியம் அப்படின்னா, நான் கொஞ்சம் ரிம்மோன் கோவில், அப்போ சீரியருடைய தெய்வம் என்னென்னா ரிம்மோன், அந்த ரிம்மோன் கோயிலில் என் ஆண்டவனுக்கு கைலாவு கொடுக்கணும், ராஜாவுக்கு நான் தான் கைலாவு கொடுத்து அவர் கூட்டிகிட்டு போகணும். அப்போ மட்டும் நான் பணிய வேண்டியதாக இருக்கும். இந்த ஒரு காரியத்தை மட்டும் ஆண்டவர் எனக்கு மன்னிக்கட்டும். அப்போ அந்த தெய்வத்தையே விட்டுட்டான். தன்னுடைய தெய்வம் இல்லை, அது ஒன்றுமே இல்லை, அதுக்கு வல்லமையே இல்லை, அது ஒன்றுமே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். இன்றைக்கி அப்படி தான் ஆண்டவர் பிரித்து காட்டுகிறார். இது விக்கிரகம், இது ஒன்றுமில்லை, இதனால் எதுவுமே செய்ய முடியாது, இது நடக்க முடியாது, அதனால தான் தூக்கிட்டு போகிறாங்க. இன்றைக்கெல்லாம் பாருங்க சொன்னால் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் சில டினாமினேஷனில் என்ன பண்ணுறாங்க, இன்னும் புறஜாதிகளை போல் தேர் சக்கரம் அதெல்லாம் வச்சு அப்படியே சுமந்து கொண்டு போகிறதெல்லாம் விக்கிரகத்தின் கிரியைகள். அப்படியே விழா கொண்டாடுறது பண்ணுறது, இதெல்லாம் என்னது விக்கிரகத்தின் கிரியைகள். பாருங்கள், பெண் தெய்வ வணக்கம், அதனுடைய பேர் என்ன அப்படின்னா அஸ்தரோத்தின் ஆவி. அஸ்தரோத் கனெக்ஷன் இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு ஒவ்வொரு தெய்வத்துக்கு பின்னாடியும் ஒரு காரியங்கள் இருக்குது. அதெல்லாம் பாருங்கள் ஒரு ஆவிகள் தான். இந்த அஸ்தரோத் இதுதான் பெண் தெய்வ வழிபாடு. இன்றைக்கெல்லாம் டினாமினேஷனில் அது கிறிஸ்டினாக இருந்தாலும் பெண் தெய்வங்களை ஒரு மேரி அப்படிங்கிறதுல கும்பிட்டாலும் அதெல்லாம் அஸ்தரோத்தின் ஆவிகள். அதை என்ன பண்ணக்கூடாது, வேண்டுதல் செய்யக்கூடாது. அந்த காரியங்கள் இருக்கிறது. அஸ்தரோத்தின் ஆவி அது கிரியை செய்யும். அப்போ பாருங்கள், இதெல்லாம் பெண் தெய்வம். இங்கேயே பாருங்கள், இஸ்டார் அப்படிங்கிற பெயரில் ஒவ்வொரு இடத்துலையும் அது பல்வேறு விதமான பெயர்களால் அது அறியப்படுகிறது. பெண் தெய்வ வழிபாடு அது எல்லா தேசங்களிலும் இருக்கிறது, காரியங்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நானே தேவன், என்னையன்றி தேவன் இல்லை, என்னை மாத்திரம்தான் நீ நமஸ்கரிக்கணும், வணங்கணும். அநேகர் இந்த காரியங்களுக்குள்ளே சிக்கி கொண்டிருப்பதை பார்க்க முடியும். இன்றைக்கும் பாருங்கள், அநேகர் இந்த டினாமினேஷன் இருக்கிறவங்களாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டருக்குள்ளே வந்தாச்சு, தெரிஞ்சாச்சு ஆண்டவர் தான் தேவன் அப்படின்னு தெரிஞ்சாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு, ஆண்டருக்குள்ளே வந்தாச்சு. கர்த்தர் நல்லவர். அப்படியாக
அப்படியாக ஆண்டவர் நம்மை கண்களை தெளிவாக்கி கொண்டிருக்கிறார். கண்களை ஆண்டவர் தெளிவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த விக்கிரகங்கள் ஒன்றுமே கிடையாது, பணியும் நமக்கு முன்னாடி அது ஒன்றுமே இல்லை என்கிறதை ஆண்டவர் விளக்கி தெளிவாக நமக்கு காட்டிக்கொண்டு வருகிறார். இந்த காலை வேளையிலே ஒவ்வொரு தேசத்தில் பாருங்க, அங்கே பாருங்க, மோவாபியரின் அருவருப்பு, காமேஸ் தேவனுடைய அவங்க அதை கும்பிடுவாங்க மோவாபியர்கள். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான அருவருப்பு, அதன் பின்னாடி கிரியை செய்கிறதான ஆவிகள். இந்த காலை வேளையில் இந்த காரியங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்க, ஒரு சம்பவத்தை நான் சொல்லிட்டு அப்படியே நான் வேகமாக கடந்து போகிறேன். இந்த காரியங்கள்லாம் இருக்கட்டும், நம்மளுக்கு இந்த கர்மேல் பர்வதத்தில் நடந்த சம்பவம் தெரியும். அது ஒரு பெரிய சம்பவம். அதே போல தான் இஸ்ரவேல் ராஜாக்கள் அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், இவங்க என்ன செய்கிறாங்க, இஸ்ரவேல் ராஜாக்கள் பாருங்கள், விக்கிரகங்கள் அருவருப்பான காரியங்கள். அப்போ பாருங்கள், இந்த ராஜாக்கள் தேவனுடைய பிள்ளைகள், உண்மையாக இருக்கிற ராஜாக்கள், யூதா ராஜாக்கள், இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், ஆட்சிக்கு பாகாலுடைய பலிபீடங்களை எல்லாம் இடிப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ராஜாக்கள் புஸ்தகத்தில் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, ராஜாக்கள் தான் இப்போ நான் படிச்சுட்டு வரேன், ராஜாக்கள் எடுத்து படித்து பார்த்தோம் அப்படின்னா, எல்லாம் பாகாலுடைய கோயில் அழிப்பாங்க, பண்ணுவாங்க, காரியங்களை எல்லாம் செய்வாங்க. பாருங்கள், ஒரு அருமையான ஒரு விஷயத்தை யெகூ செய்வார். எலியா போதும் ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி போய் அந்த சூறை செடி கீழே படுத்தோன்னே, இதுக்கு மேலே தான்ப்பா நீ செய்ய வேண்டிய காரியம் இருக்குதுன்னு சொல்லி தூதனை கொண்டு அனுப்பி ஆண்டு ஒரு வேலை கொடுப்பாரு. நீ என்ன பண்ண, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா யாரை நீ பண்ண, யெகூவை நீ அபிஷேகம் பண்ணு, அந்த காரியங்கள்லாம் நடக்கும். அப்போ யெகூ தந்திரமாக ஒரு யோசனை பண்ணுவான். ஏன் அப்படின்னா, இந்த ஆகாப் ராஜா என்ன பண்ணிடுவான், ஏசபேல் தான் அவனுடைய மனைவி, பாகாலுடைய கோவில் எல்லா பக்கமும் ஸ்தாபிச்சு பாகாலுக்கு பலிபீடத்தை கட்டி தேசத்தையே அருவருப்பாக மாற்றிடுவான். ஆகாப் ராஜா ரொம்ப மோசமான காரியங்களை செஞ்சிருவான். அடுத்தது அவனுடைய குமாரன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனுடைய குமாரனுடைய காரியமும் அப்படியே போகும். அப்போ இந்த காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, யோராம் அவனுடைய குமாரனுடைய பெயர், அப்படியாக சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கும். அப்போ இருக்கும்போது யெகூ அதுக்கப்புறம் சம்பவங்கள்லாம் நடக்கும். யெகூ ராஜாவா தன்னுடைய ஸ்தானத்தில் நான் ஒரு அறிவிப்பு போடுவான். என்ன அறிவிப்பு அப்படின்னு சொன்னால், ஆகாப் பாகாலை சேவித்தது கொஞ்சம் தான், ஆனால் யெகூ சேவிப்பது மிகுதி. அருமையாக சொல்லுவார். 2 ராஜாக்கள் 10வது அதிகாரத்தில் 18வது வசனம் இருக்குது. பின்பு யெகூ ஜனங்களை எல்லாம் கூட்டி அவர்களை நோக்கி, ஜனங்களெல்லாம் கூட்டி அவர்களை நோக்கி, ஆகாப் பாகாலை சேவித்தது கொஞ்சம், யெகூ அவனை சேவிப்பது மிகுதி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் நான் எல்லாரும் போய் பாகாலுடைய தீர்க்கதரிசியெல்லாம் கூட்டிட்டு வாங்க, ஒருத்தம் கூட வராமல் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பாகாலுக்கு நான் பலி செலுத்தணும், பலி விருந்து பண்ணணும், எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துடுவாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் ரொம்ப பரவாயில்லையே, இந்த ராஜாவும் பாகாலுக்கு தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கூடி எல்லாம் நிறைஞ்சு நிற்கிது. இவன் தந்திரமாக ஒரு 80 பேரை பண்ணிடுவான். 80 பேர் ரெடியாக வச்சுருப்பான். 80 பேரை நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க, என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் உன் கையில் கொடுக்குற ஒவ்வொரு ஜீவனை யார் நீங்கள் தப்ப விடுறீங்களோ, ஒவ்வொரு ஆளை யார் நீங்கள் தப்ப விடுறீங்களோ அவனுக்கு பதிலாக உங்களுடைய ஜீவன் இருக்குன்னு சொல்லி எப்படி பயந்து நின்றுட்டு இருப்பாங்க. யோசிச்சு பாருங்கள், 80 பேர் நிற்கிறாங்க. யார் பாகாலுடைய தீர்க்கதரிசி நீ தப்ப விட்டுட்டியோ அவன் தப்பிச்சு போனான்னா உன்னை போட்டு தள்ளிடுவேன் நான் அப்படின்னு. அப்போ அவன் எப்படி அலர்ட்டாக நிற்பான், ஐயோ நம்முடைய ஜீவன். அப்போ அந்த அளவுக்கு பாருங்க யெகூ. ஏன்னா ஆண்டவர் சொல்லுவார், பயங்கரமாக சொல்லுவார், ஆமாம், ஆசைகளுடைய பட்டயத்துக்கு தப்பினவனை யெகூ கொள்ளுவான், யெகூ பட்டயத்துக்கு தப்பினவனை எலிசா கொள்ளுவான். எந்திரிச்சு போ, சூறை செடி கீழேயா படுத்திருக்கிற, நீ போய் அபிஷேகம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய தூரம், போக வேண்டிய தூரம், பிரயாணம் வெகு தூரம்னு சொல்லி தூதன் சொல்லிடுவான். இதுக்கு மேலே தான்ப்பா கிளைமாக்ஸ், எந்திரிச்சு வா எலியா, நீ சும்மா படுத்துட்டு போதி எடுத்துக்கோன்னுலாம் சொல்லாத, நீ உன்னை எடுத்துக்கவே முடியாது, நான் வேறு மாதிரி உன்னை எடுத்துக்க போகிறேன், அக்னி ரதத்து மேலே ஏறி நீ வரப்போகிற, உனக்கு நீ எல்லாம் சாகவே மாட்டாவா, உன் எதுக்கு போய் சாகணும்னு நீ கேட்டுட்ருக்க, உனக்கெல்லாம் சாவே கிடையாதுவா, என்ன காரியத்தை நீ செஞ்சுருக்க, 850 பேரை போட்டு தள்ளிட்டு வந்திருக்க, உன்னை நான் எப்படி சாகடிப்பேன், நீ எந்திரிச்சு வான்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல அந்த காரியங்கள். அப்பேற்பட்ட ஆளாக தான் யெகூ நிற்பான். யெகூ என்ன பண்ணுவான் அப்படின்னா, கூட்டிகிட்டு வாங்க, நான் பயங்கரமாக நான் பாகாலுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், பெரிய காரியம் செய்ய போகிறேன், வராது இருக்கிறவன் எவனோ கொலை பண்ணிடுவேன், அதனால் ஒருத்தம் கூட குறையக்கூடாது, எல்லா இவனுங்களுக்கெல்லாம் சந்தோஷம், பாகால் தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம், ஓ பரவாயில்லையே இவரும் இந்த மாதிரி பண்ணுறாரு, எல்லாம் பாகால் கோயில் எல்லாம் பயங்கரமாக நிறைஞ்சிருக்குது, இது ஒரு காரியத்தை பண்ணுறான் பாருங்க, தந்திரமாக ஒரு காரியத்தை. பலிக்கான மிருகங்கள்லாம் நின்றுச்சு. வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன், அப்போ பாருங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது, ராஜா எல்லாத்துக்கும் பாகாலுடைய அந்த ஆசாரியர்களுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு கொடுப்பா, அந்த பூசாரிகளுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு கொடு, ஏன்னா தெரியணுமில்ல எவன் பாகாலுடைய பூசாரி எவன் ஏன்னா எல்லாம் கூட்டமாக இருக்குல்ல. என்ன ஒரு தந்திரம் பாருங்க யெகூக்கு. எல்லாத்துக்கும் வஸ்திரமெல்லாம் கொடுத்தாச்சு, எல்லாம் வஸ்திரத்துக்கு சரிப்பா நீங்கள் பலி செலுத்துங்கப்பா, அதையும் சந்தேகமே வர முடியல. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன் நான் கொஞ்சம் இதை தியானிக்கும் போது. இவன் வெட்டணும்னு முடிவு பண்ணிட்டான், போட்டு தள்ளி வெட்டிட வேண்டியதானே. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா அவனுங்களுடைய பலத்தையெல்லாம் இழக்க வைக்கிறான்.
எலியா செஞ்சது என்ன? எலியா செஞ்சதே தான் யெகூ பாருங்க. எலியா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கத்துறாங்க, குதிக்கிறாங்க, நடனமாடுறாங்க, கீறிக்கிறாங்க, ஜாலியா படுத்துட்டு கிண்டல் பாருங்க நம்ம ஆளுக்கு. நம்ம ஆளுக்கு கிண்டல் பண்ணுறதுக்கு சொல்லியே கொடுக்கணும். அவன் எங்கேயாவது போயிருப்பான். ராஜாவையே வந்து என்ன சங்கதின்னு கேட்ட ஆள் எலியா. அவன் எங்கேயாவது பிரயாணம் போயிருப்பாப்பா. அவன் தேவனாமே, அவனை கொஞ்சம் எழுப்புப்பா. அவன் தூங்கிட்டு இருப்பான்ப்பா. இல்லை கொஞ்சம் சத்தமாக கூப்பிடு, இல்லைன்னா தியானிச்சுட்டு இப்படிலாம் கிண்டல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. பொழுது போகல அவருக்கு நேரம். எப்படி பாருங்க. அதே மாதிரி தான் இவன் பண்ணுறான். கூட்டிகிட்டு வந்து சரிப்பா நீங்களாம் பலி செலுத்துங்கப்பா, ட்ரெஸ்ஸு கொடுத்து அவனுக்குலாம் உள்ளுக்குள்ளே ஒரே சந்தோஷப்பா. நம்மளுக்கெல்லாம் இந்த யெகூ ராஜா பயங்கரமாக பண்ணுறாருப்பா, நம்ம நல்லா ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவனுங்களும் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக வஸ்திரம்லாம் போட்டுக்கிட்டு வேறு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு, ட்ரெஸ் எதுக்கு கொடுத்துருக்கான்னு தெரியல பின்னாடி. அப்புறம் எல்லாம் பலி செலுத்துங்கப்பா, நீங்கள் பலியெல்லாம் செலுத்துகிறாங்க. ஏன்னா அவனுடைய ஸ்ட்ரென்த்தை என்ன பண்ணணும், இழக்க வைக்கணும், பலத்தை இழக்க வைக்கணும். அவன் வேகமாக ஓடிடக்கூடாது. அவன் பலி செலுத்தி மிருகங்களை வெட்டி இது பண்ணி அவன் அப்படியே டயர்டாகணும். அதுக்கு தான் யெகூ வேலை பண்ணுறான். எல்லாம் செலுத்தி எல்லாம் முடிஞ்சோடனே என்ன நடக்குது அப்படின்னா, பாகாலின் கோவில் நார்சாரியும் நிறைந்திருந்தது. நார்சாரியும் 4 பக்கம் நிறைந்திருந்தது. எல்லாம் கொண்டு வா, வஸ்திரத்தை கொண்டு வா, எல்லாம் வஸ்திரமெல்லாம் கொடுத்தாச்சு. அடுத்தது ரேகாபின் குமாரனாகிய யோனதாபோடு கூட பாகாலின் கோவிலுக்குள் பிரவேசித்து யெகூ பிரவேசிக்கிறான். ரேகாவின் குமாரனாகிய யோனதாபோடு பிரவேசித்து பாகாலின் பணிவிடைக்காரரை நோக்கி, பாகாலின் ஊழியக்காரரே அல்லாமல் கர்த்தரின் ஊழியக்காரரில் ஒருவரும் இங்கே உங்களோடு இராதபடிக்கு திட்டமாய் பாருங்கள் என்றான். அவங்ககிட்டே சொல்கிறான், நீ பார்த்துக்குப்பா. பாகாலின் புசாசாரிகளை பார்த்து சொல்கிறான். ஏன்னா இவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அவனுக்கு வஸ்திரம் கொடுத்தாச்சு, பலி செலுத்த சொல்லியாச்சு, யாரும் கர்த்தருடைய ஊழியக்காரன் இல்லாதபடி நீயே பார்த்துக்கோ. அவனையே பார்க்க சொல்கிறான். எப்படி பாருங்க யெகூவோட தந்திரம். அவனும் பார்க்குறாங்க, ஒருத்தனுமே இல்லை. அவர் எல்லாருமே வந்துட்டாங்களாம். அதனால யாருமே வந்து வராமல் இல்லையா, எல்லாருமே வந்துட்டாங்க. ஒருத்தம் கூட குறையாமல் எல்லாமே வந்துட்டாங்க. ஏன்னா தந்திரமாக வந்து இது யெகூ வந்து செய்கிறான். ஒருத்தம் கூட வராமல் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி அறிவிப்பு கொடுத்ததுனால அவன் வந்து என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே வந்துட்டாங்க. அதுதான் 21வது வசனம் சொல்லுது, வராதவன் ஒருவனும் இல்லை, எல்லாருமே வந்துட்டாங்க. அவர்கள் பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்த உட்பிரவேசித்த பின்பு யெகூ வெளியிலே 80 பேரை தனக்கு ஆயத்தமாக வைத்து, 80 பேரை, நான் உங்கள் கையில் உபயோகிக்கிற மனுஷனில் ஒருவனை எவன் தப்ப விடுகிறானோ அவனுடைய ஜீவனுக்கு பதிலாக அவனை தப்ப விட்டவனுடைய ஜீவன் ஈடாக இருக்கும் என்றான். சர்வாங்கத எப்படிப்பட்ட காரியத்தை சொல்கிற பாருங்க. பயங்கரமான ஒரு காரியம். நீ பண்ணிட்டீன்னா, தப்ப விட்டுட்டீன்னா உன்னை அவ்வளோதான், நீ முடிஞ்ச. சர்வாங்க தகன பலியிட்டு தீர்ந்த போது யெகூ சேவகரையும் சேர்வைக்காரரையும் நோக்கி, உள்ளே போய் அவர்களை வெட்டி போடுங்கள், ஒருவரையும் வெளியே விட வேண்டாம் என்றான். ஒருத்தனை கூட விட்டுறாத, போட்டு தள்ளிடு, வெளியே விட வேண்டாம். அப்படியே பட்டய கருக்கினால் சேவகரும் சேர்வைக்காரரும் அவர்களை வெட்டி எறிந்து போட்டு பாகால் கோவிலை சேர்ந்த ஸ்தலம் எங்கும் போய் பாகால் கோவில் விக்கிரகங்களை வெளியே எடுத்து வந்து அவைகளை தீக்கொளுத்தி பாகாலின் சிலைகளை தகர்த்து பாகாலின் கோவிலை இடித்து அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல மலஜலாதி இடமாக்கினார்கள். அதே போல